தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூஜி தேர்வு மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 3ல் உள்ள சொல்யூஷன் ஆஃப் பிடிஇன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஆல்ரெடி ஓடிஇ ஃபுல்லாகவே பார்த்துட்டோம், பிடிஇ ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. அதில் இன்றைக்கி நம்ம சொல்யூஷன் ஆஃப் பிடிஇ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை பற்றி நான் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் வித் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோட. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாப்பிக்லேருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் ரைஸ் ஆகும், அதை நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், எந்தெந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஓவர லைட்டாக பார்த்துட்டிங்கன்னா போதும். இது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். நம்மளோட டெஸ்ட் பேட்ச், ஓல்டு டெஸ்ட் பேட்ச் அண்ட் நியூ டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாகவே ஜாயின் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்மளோட வீடியோஸில் நான் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட முடியும். பட் எக்ஸாம் டைமில் நமக்கு ஒரே டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து வெரைட்டி டிஃப்ரென்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் என்னோடய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு. சரிங்களா? நீங்கள் 1 டைம் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டில் இந்த எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு இந்த நான் கொடுக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். சரிங்களா? அதாவது ஐ மீன் 1 டைம் நீங்கள் பே பண்ணால் போதும், இது மந்த்லி பேமெண்ட் மாதிரிலாம் இருக்காது. சரிங்களா? ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்யூஷன் ஆஃப் பிடிஇ. இப்போது ஒரு பிடிஇ ஈக்குவேஷன்ஸ், அதாவது பார்ஷியலி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ அதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிடிஇ அப்படின்னா என்ன மீனிங் சொல்லியிருக்கோம், Z = f of x, y. அதாவது எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த 2 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ்க்கு நம்ம இந்த டிபெண்ட் வேரியபிள் இசட்டை வச்சு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் போடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே 2 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால, 2 இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கிறதுனால நம்ம பார்ஷியலி டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக ∂z/∂x ∂z/∂yன்னு சொல்லிட்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் தான் நம்ம இதில் செய்ய முடியும். இந்த மாதிரி டிபெண்ட் வேரியபிளுக்கும் இண்டிபெண்ட் வேரியபிளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு, அந்த ரிலேஷனை வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு பேர் தான் பிடிஇ ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? அந்த 2 வேரியபிள்ஸையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஒரு ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம சொல்யூஷன் ஆஃப் பிடிஇ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது சொல்யூஷன்றதை வந்து நம்ம இந்த இடத்துல பிடிஇக்கான சொல்யூஷன் அப்படின்ற சொல்யூஷன்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம இன்டெக்ரல்ன்ற வேர்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சொல்யூஷன் ஆஃப் பிடிஇன்னு கேட்கலாம், இல்லை இன்டெக்ரல் ஆஃப் பிடிஇன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இன்டெக்ரல் என்னடா அது இன்டெக்ரல் வருது டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், சொல்யூஷன் இன்டெக்ரல் இந்த 2 வேர்ட்ஸுமே நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சொல்யூஷன் ஆஃப் பிடிஇயை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 டைப்ஸ் வந்துட்டு கண்டுபிடிப்போம். இல்லை நமக்கு 4 மெத்தட்ஸ் வந்து மெத்தட்ஸ்னு சொல்ல முடியாது, 4 ஸ்டெப்ஸில் நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? 4 ஸ்டெப்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் இன்டெக்ரல். நான் ஆல்ரெடி சொன்னது தான், இன்டெக்ரல்ன்றது நம்ம சொல்யூஷன் கூட சொல்லிக்கலாம். கம்ப்ளீட் இன்டெக்ரல் இல்லைனா அதை கம்ப்ளீட் சொல்யூஷன்னு சொல்லிக்கலாம். இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, the solution of PDE which contains as many arbitrary constants as the number of independent variables is called the complete integral. ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, ஓகே, எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கோ அத்தனை இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவும் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷனை, அந்த ஈக்குவேஷனை நம்ம கம்ப்ளீட் இன்டெக்ரல் இல்லைனா கம்ப்ளீட் சொல்யூஷன்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இன்டெக்ரல். ஜென்ரல் இன்டெக்ரல் அப்படின்றது சேம் அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா, the solution of PDE which contains as many arbitrary functions as the order of the equation is called the general solution. ஓகேவா? ஜென்ரல் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லலாம் இதை, இல்லைனா இதை ஜென்ரல் சொல்யூஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஜென்ரல் சொல்யூஷன்னு சொல்லலாம். ஒரு நம்ம கிவன் ஈக்குவேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸோடைய வேல்யூஸும் அந்த ஈக்குவேஷனோட ஆர்டர் இருக்கும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நமக்கு ஒரே ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கணும். இல்லை செகண்ட் ஆர்டரில் கொடுக்குறாங்க, செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே நமக்கு 2 ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஜென்ரல் இன்டெக்ரல் இல்லைனா ஜென்ரல் சொல்யூஷன்னு சொல்லலாம். ஓகேவா?
The third one என்ன அப்படின்னா particular integral. Particular integral அப்படின்றது என்னன்னா a solution of PDE obtained from the complete integral by giving particular values to the arbitrary constant is called a particular integral. நம்ம complete integral கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த complete integralக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சேம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டும் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஆர்பிட்ரரி வேல்யூஸ்க்கு நம்ம பர்டிகுலர் வேல்யூஸ் கொடுக்குறோம். சரியா, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை தான் நம்ம அப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல்னு சொல்லலாம். சப்போஸ் கொடுக்க முடியல, அதாவது நான் ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுக்கும்போது எனக்கு இப்போ எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது, இல்லைனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ட்ரூவாக ஃபால்ஸான்னு கேட்டோம் அப்படின்னா நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. சரிங்களா, இதை ட்ரூன்னு சொல்ல முடியாது, ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது. இது சம் ஈக்குவேஷன்ஸாக நமக்கு ஆன்சர் கிடைக்கிது. சப்போஸ் இப்போ நான் ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் நான் அதுக்கு கிவிங் பர்டிகுலர் வேல்யூஸ் நான் கொஞ்சம் கொடுக்குறேன். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எனக்கு 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிது, இல்லைன்னா -2 ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கிது. இது ட்ரூவா ஃபால்ஸ் இல்லையா? இது வந்து இப்படி ஒரு நம்பர்ஸ் வந்துட்டு எக்ஸாக்ட் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட்டே வந்துட்டு நமக்கு ஃபெயிலியர் ஆகும். அப்படி ஆகுது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நமக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேர் இஸ் நோ சிங்குலர் ஓகே சார், பர்டிகுலர் இன்டெக்ரல் இல்லைன்னு சொல்லிடுவோம். இந்த செகண்ட் கேஸ் இருக்குது இல்லையா, நான் சொன்னேன்ல, அந்த செகண்ட் கேஸை தான் நம்ம சிங்குலர் இன்டெக்ரல்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக சம் வேல்யூஸ் நான் பர்டிகுலர் வேல்யூஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சம் ஈக்குவேஷன்ஸ் தான் கிடைக்கும். எனக்கு எப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு ஒரு வேலிடாகவே இல்லாத ஒரு நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா எங்கே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இல்லையோ அந்த ஈக்குவேஷனில் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எங்கெல்லாம் இல்லையோ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் கேஸுன்றது சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம சிங்குலர் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக புரியும். ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதுக்குன்னு ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அது நம்ம எப்படி அந்த ப்ராப்ளமை மூவ் பண்ணி கொண்டு போகிறோம்னு சொல்லிவிட்டு அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அடுத்து நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மான கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா f of p, q = 0. p and q இருக்குது அப்படின்னால என்ன மீனிங், இது ஒரு PDE, இது ஒரு பார்ஷியலி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான் பி அண்ட் கியூன்றது இருக்கும். தெரியும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதோட பேசிக்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தான் அடுத்த டாபிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு ஒரு PDE ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை நான் சால்வ் பண்ணி என்ன பண்ணணும், ரிலேஷன் பிட்வீன் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்க மாதிரி ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டாக? டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் z = f of x, yன்றது தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்க்கான ஃபார்ம். இதில் x, y இது ரெண்டும் தான் நமக்கு இன்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். z அப்படின்றது டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்க போகுது. இது ரெண்டுக்குமான ரிலேஷன்ஸ் தான் நம்ம ஃபைனல் சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ நம்மளோட அந்த ஃபைனல் சொல்யூஷன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா லெட் z = ax + by + c. இதுதான் என்ன அப்படின்னா இஸ் அ சொல்யூஷன். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷனாக வந்துட்டு கிடைக்கணும். ஒரு PDE ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் ஃபைனல் சொல்யூஷனில் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து நான் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ∂z/∂x இதை நான் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், நான் எக்ஸை பொறுத்து தான் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஏன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டோன்னு எக்ஸை பண்ணால் 1. நெக்ஸ்ட் பி, ஒய் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 ஆகிடும். இதுவும் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆகிடும். ஓகேவா? அப்போது ∂z/∂xோட வேல்யூ என்ன, p. ஓகே, p = a. சேம் அதே மாதிரி இதை நான் ஒய்யை பொறுத்தும் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு b கிடைக்கும். கரெக்டாக? ∂z/∂yயோட வேல்யூ q = b. ஓகே,
இப்போ நமக்கு P ஈக்குவல் டு A அண்ட் Q ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு 2 டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா? இது ரெண்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது நம்மளோட கிவன் ஈக்குவேஷனை நான் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு f of p, q = 0ன்னு ரைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இது ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மில் ரைட் பண்ணியிருக்கேன். நமக்கு கொஸ்டின்ஸில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு எலாபரேட்டான ஒரு ஈக்குவேஷனாக தான் கொடுக்க போகிறாங்க. நம்ம என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த p ஈக்குவல் டு A, q ஈக்குவல் டு B இது ரெண்டையும் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, தென் சால்விங் ஃபார் B. அதாவது கொடுத்துருக்கூடிய இப்போ P ஈக்குவல் டு A, Q ஈக்குவல் டு B இது P அண்ட் Q கூட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் Pக்கு பதிலாக ஏனும் Qக்கு பதிலாக Bனும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை நான் சால்வ் பண்ணி Bயை மட்டும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு அந்த Bன்றது எப்படி இருக்கும்? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏயும் பியும் மட்டும்தான் இருக்க போகுது. அதுலேருந்து எனக்கு B மட்டும்தான் வேணும். அப்போ ரிமைண்டர் இருக்கக்கூடிய ஏ எல்லாமே நான் அந்த சைடு கொண்டு போயிருப்பேன். கரெக்டாக? அப்போ எனக்கு பியோட வேல்யூன்றது எப்படி கிடைக்கும்? ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஏ மட்டும்தான் இருக்க போகுது. கரெக்டாக? பீன்ற ஒரு ஃபங்க்ஷன், பீன்றது ஏ இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக எனக்கு கிடைக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த பீன்ற வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். இந்த பியோட வேல்யூவை நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பண்ணேன் அப்படின்னா எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? z ஈக்குவல் டு ax ப்ளஸ் பை ஆஃப் ay ப்ளஸ் சின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஏசின்னு சொல்லி 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகேவா? எக்ஸ் ஒய் சேம் 2 இன்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? இதை நம்ம கம்ப்ளீட் இன்டெக்ரல்னு சொல்லிக்கலாமா? கம்ப்ளீட் இன்டெக்ரல், இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? கம்ப்ளீட் இன்டெக்ரல்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் சிங்குலர் இன்டெக்ரல். ஓகே, டு ஃபைண்ட் சிங்குலர் இன்டெக்ரல். இப்போனா சிங்குலர் இன்டெக்ரல், ஜென்ரல் இன்டெக்ரலை நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது சிங்குலர் இன்டெக்ரலுக்கு நான் பார்க்குறேன். பர்டிகுலர் இன்டெக்ரல், சிங்குலர் இன்டெக்ரல் 2 சொன்னேன் இல்லையா? இதில் ஒன்று கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே இன்னொன்று இருக்கா இல்லைன்றது தெரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம இந்த ஒன்று போட்டோம் அப்படின்னாலே போதும், அது நமக்கு தேவை கிடையாது. டு ஃபைண்ட் சிங்குலர் இன்டெக்ரல், இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் நம்பர் 3 வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஓகேவா? பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இசட்டுன்றதை நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 ஆகிடும். ஏன்னா நான் வந்து ஏயை பொறுத்து தான் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியலி, சாரி பார்த்தீங்களா, அதை மறந்துட்டேன். பார்ஷியலி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் நம்பர் 3 வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஏயை பொறுத்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3, அதாவது கம்ப்ளீட் இன்டெக்ரலை ஏயை பொறுத்து நான் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இசட்டை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 ஆகிடும். இங்கே ஏயை பொறுத்து தானே பண்ணுறேன். ஸோ எக்ஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். நான் எக்ஸை வச்சுக்கிட்டு ஏயை பண்ணேன்னா 1 கிடைக்கும். தென் பை ஆஃப் ஏயை பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? பை ஆஃப் ஏ பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஒய்ன்றது எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ ஒய்ன்றது அப்படியே தான் இருக்க போகுது. பை டேஷ் ஆஃப் ஏ இன்ட்டு ஒய். அடுத்து சிஏ பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 ஆகிடும். ஓகே, 0 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் பை டேஷ் ஆஃப் ஏ இன்ட்டு ஒய்ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் 3 வித் ரெஸ்பெக்ட் டு சி. 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒன்றை பொறுத்து சிங்குலர் இன்டெக்ரலுக்கு நான் சொல்கிறேன். கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் நமக்கு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து செகண்ட் கான்ஸ்டண்ட்டை பொறுத்து ஃபுல்லாகவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இசட்டை பண்ணேன் அப்படின்னா 0. இங்கே ஏஎக்ஸ் ரெண்டுமே எனக்கு இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் தான். ஸோ 0, அதுவுமே நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். பை ஆஃப் ஏ இருக்குது, இன்ட்டு ஒய் இருக்குது. இதில் ரெண்டுமே என்னது? கான்ஸ்டன்ட் தானே. ஸோ நமக்கு 0 ஆகிடும். அதுவுமே நமக்கு 0 தான். அப்போ ப்ளஸ் சி கிடைக்குமா? சாரி, சிஏ பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 கிடைக்கும். அப்போ 0 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கிது. இது ட்ரூவா? கிடையாது இல்லையா? விச் இஸ் நாட் ட்ரூ.
So there is no singular integral. நான் சைன் போட்டிருக்கேன், that is means singular integral. ஓகேவா? there is no singular integralனு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? to find general integral. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்டெக்ரலை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 3, அதாவது கம்ப்ளீட் இன்டெக்ரல் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிக்கு பதிலாக ஏ இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக நான் வந்து அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். இப்போ சி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏன்னு போடலாம். பை ஆஃப் ஏ ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் ஜி ஆஃப் ஏ வச்சுக்கிறேன். ஓகே, புட் ஜி ஆஃப் ஏ ஈக்குவல் டு சி. ஓகே, சி இருக்கிறதுல நான் என்ன பண்ணுறேன், ஜி ஆஃப் ஏன்றதை இன் கம்ப்ளீட் இன்டெக்ரலில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், z equal to ax plus pi of a into y plus pi of a, sorry g of a அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இல்லையா. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கிறேன். இப்போது இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இல்லை நமக்கு ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான் இருக்குது, ஏ மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டை வச்சு இந்த ஃபுல் ஈக்குவேஷனையுமே பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். பார்ஷியலி differentiate 4 with respect to a. ஓகே, அப்போ இங்கே z பண்ணேன்னா 0 கிடச்சிரும். இங்கே ஏ பொறுத்து தான் பண்ண போகிறேன். ஸோ x is a constant. நெக்ஸ்ட் ஏ பண்ணேன்னா 1 கிடச்சிரும். ப்ளஸ் இங்கே ஒய்ன்றது கான்ஸ்டண்ட்டாமா, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். பையை பண்ணேன் அப்படின்னா பை டேஷ் ஆஃப் ஏன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஜி ஆஃப் ஏ இருக்குது, ஜி ஆஃப் ஏ பண்ணோம் அப்படின்னா ஜி டேஷ் ஆஃப் ஏன்னு கிடைக்கும். ஓகே, இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 4 and 5 இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலிமினேட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஏயை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஓகேவா? சாரி, ரெண்டையுமே வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏ வந்து எலிமினேட் ஆகணும். ஏ எலிமினேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரல் ஈக்குவேஷன்னு சொல்லலாம். ஓகேவா? eliminant of a between 4 and 5 gives the general solution. General solution. Okay. ஓகே, இப்போ நமக்கு எப்படி ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு பிடி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு இந்த ஈக்குவேஷன் தான் ஃபைனல் சொல்யூஷனாக வரணும்னு சொல்லியிருக்கேன். இதை நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், அது ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். 2 டேர்ம்ஸ் கிடைக்கும். அதை கொண்டு போய் நான் கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பிஏ ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏவை கன்வெர்ட் பண்ணிடுவேன். அடுத்து ரெண்டையுமே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, அதை கொண்டு போய் நம்ம அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு கம்ப்ளீட் இன்டெக்ரலாக கிடைக்கும். ஏன்னா இப்படி போடும்போது கண்டிப்பாக ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸோட வேல்யூஸுமே ஈக்குவலாக கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை கம்ப்ளீட் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். அதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு சிங்குலர் இன்டெக்ரல் பார்ப்போம், அடுத்து ஜென்ரல் இன்டெக்ரல் பார்ப்போம். இதில் நமக்கு பேசிக்காக கொஸ்டின்ஸில் எக்ஸாமில் கேட்குறது என்ன அப்படின்னா கம்ப்ளீட் இன்டெக்ரல் தான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஓகேவா? ஃபைண்ட் த கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த பிடிஏ, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்லை ஜென்ரலாக சொல்யூஷன் ஆஃப் த பிடிஏ கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 1 மார்க் பேசிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல் தான் கேட்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது கேட்டாங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அதுலேருந்து ஈஸியாக அதை டெரிவ் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். ஓகே, ஜென்ரல் ஃபார்ம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்றதை சொல்லிட்டேன். இதே ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம் வாங்க. The first problem, find the complete integral of the PDE PQ equal to 0. இப்போ P terms Q terms இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், அது ஒரு PDEன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், P equal to A Q equal to Bன்றது நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா. P equal to A Q equal to B, இது எல்லா ப்ராப்ளமுக்கும் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை நான் தனியாக அந்த ஸ்டெப்பு போகணுன்ற அவசியம் இல்லை, நான் டேரெக்டாகவே கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, புட் P equal to A Q equal to B.
அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி கிடைக்கும்? இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ அந்த 1ன்ற ஈக்குவேஷன் எனக்கு எப்படி கிடைக்கும்? ஏபி ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இந்த ஏபி ஈக்குவல் டு 1லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? பி ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது பி ஈக்குவல் டு 1/a கிடச்சிருச்சா? பின்ற டேர்ம் ஒரு ஏ மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக எனக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி, இதில் நமக்கு ஃபைனல் சொல்யூஷன் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் இந்த பியோட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பண்ணேன் அப்படின்னா z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் 1/ay ப்ளஸ் சி. ஓகே, இப்போ பாருங்கள், ஏசி ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லிக்கலாம்? கம்ப்ளீட் சொல்யூஷன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆர் கம்ப்ளீட் இன்டெக்ரல்னு சொல்லலாம். நமக்கு கொஸ்டின்ஸில் கேட்டது என்ன? ஃபைண்ட் த கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த பிடிஏ. கம்ப்ளீட் இன்டெக்ரல் மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் எனஃப். சரிங்களா? சப்போஸ் இந்த கொஷின் மாதிரி சால்வ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த மூணையுமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கம்ப்ளீட் இன்டெக்ரல், ஜென்ரல் இன்டெக்ரல் அண்ட் சிங்குலர் இன்டெக்ரல் மூணுமே தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்கேன்? லெட் z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி, இதுதான் நம்மளோட சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன்னா, கிவன் ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். பண்ணேன் அப்படின்னா ஏ மட்டும் கிடைக்கும். அப்போது பி ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட்டு ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு பி மட்டும் கிடைக்கும். க்யூ ஈக்குவல் டு பி. ஓகே, இது ரெண்டு நான் என்ன செய்யணும்? இந்த ஈக்குவேஷன்ஸில் கிவன் ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து எப்படி கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். இதுலேருந்துன்னா பி மட்டும் இருக்கணும், ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே அந்த சைடு கொண்டு போகணுமா? ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 மைனஸ் ஏ ஸ்கொயர். பி மட்டும்தான் வேணும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, பி கிடைச்சிருச்சா? இப்போ நம்மளோட கம்ப்ளீட் இன்டெக்ரலை நம்ம எழுதிடலாமா? கம்ப்ளீட் இன்டெக்ரல் என்ன? z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிக்கு பதிலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ ஒய் ப்ளஸ் சி. ஓகே, இந்த ஈக்குவேஷன்ஸில் நமக்கு எப்படி இருக்குது? ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் த கம்ப்ளீட் இன்டெக்ரல்னு நம்ம சொல்லிக்கலாம். இதன் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? சிங்குலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது இருக்கக்கூடிய ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா? ஓகே, இப்போ நான் ஏயை வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சம் டேர்ம்ஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு சியை வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா அப்போ தான் எனக்கு நம்பர்ஸ் வரப்போகுது. கரெக்டாக? சியை வச்சு பண்ணால் தானே எனக்கு ஏதோ சம் நம்பர்ஸ் வரும். அப்போ தான் அது கரெக்டாக தப்புன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதனால் நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன்? சியை பொறுத்தே நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, டிஃப்ரென்ஷியேட் to partially with respect to C. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஏயை பொறுத்து தான் பண்ணணும், அடுத்து தான் சியை பொறுத்து பண்ணணும். பட் எனக்கு ஏயை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால எனக்கு சம் ஈக்குவேஷன் மாதிரி ஆன்சர் கிடைக்கும். அதுவே நான் சியை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் எந்த ஒரு டேர்ம்ஸுமே இல்லை, வேரியபிள்ஸ் டேர்ம்ஸுமே இல்லை, எந்த ஒரு நம்பர்ஸுமே இல்லை. அதனால் எனக்கு ஃபைனல் ஆன்சர் டேரெக்டாக கிடச்சிரும். நான் வந்து சிங்குலர் இன்டெக்ரல் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு அது பண்ணனாலே எனக்கு போதும். அதனால் சியை பொறுத்த பண்ணிக்கிறேன். 0 இசட்டை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? 0 கிடைக்கும். இப்போ எனக்கு ஏ எக்ஸ் ஒய் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா நான் சியை பொறுத்து தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். சி மட்டும்தான் எனக்கு வேரியபிளாக இருக்க போகுது. சியை பொறுத்து சிஏ பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 கிடைக்கும். 0 ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ விச் இஸ் நாட் ட்ரூ. there is no singular integral. There is no singular integral சொல்லலாம். ஓகேவா? to find
சிங்குலர் இன்டெக்ரல். ஓகே, சிஏ கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ப்ராப்ளம்க்கு நமக்கு சிங்குலர் இன்டெக்ரல் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? டு ஃபைண்ட் ஜென்ரல் இன்டெக்ரல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜென்ரல் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ஸில், அதாவது கம்ப்ளீட் இன்டெக்ரலில் சிக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பை ஆஃப் ஏன்னு போட்டுக்கலாம், ஜி ஆஃப் ஏ போட்டுக்கலாம், எஃப் ஆஃப் ஏ போட்டுக்கலாம். உங்களோட விஷ் தான், எதை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, z equal to ax plus or minus root of 4 minus a square into y plus f of a நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 ஏயை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ டிஃப்ரென்ஷியேட் 3 partially with respect to a பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இசட்டை பண்ணோம் அப்படின்னா எனக்கு 0 ஆகிடும். ஏஎக்ஸ் ஏயை பொறுத்து பண்ணுறேன். ஸோ எக்ஸஸ் ஆர் கான்ஸ்டன்ட், எக்ஸ்டம் அப்படியே இருக்கும். ஏஐ பண்ணால் 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 minus a square இருக்குது இல்லையா? ஸோ ரூட்டில் இருக்கிறதுனால என்ன ஆன்சர் வரும்னா 1/2 root of 4 minus a squareன்னு வரும். நெக்ஸ்ட்டு 4 minus a square நம்ம தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 4 பண்ணனா கான்ஸ்டன்ட்டாக 0 ஆகிடும். மைனஸ் a square பண்ணோம் அப்படின்னா -2aன்னு கிடைக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய y term அப்படியே இருக்கும். ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ பண்ணோம் அப்படின்னா f dash of aன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? 2 கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஒய் பை 4 minus a square plus f dash of a, ஈக்குவேஷன் நம்பர் 4. இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணி ஏ எலிமினேட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நமக்கு கொஷின்ஸில் கேட்க போகிறது கிடையாது. நான் கம்ப்ளீட் இன்டெக்ரல்ன்றது தான் கேட்பாங்க. அதை மீறி நமக்கு ஜென்ரல் இன்டெக்ரல் சொல்லுங்கன்னு சொன்னால் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இதை ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஓகே, இதை தான் நமக்கு ஆப்ஷன்ஸில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லும்போது கூட உங்களுக்கு சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கலாம். பட் இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா கிளியராக இருந்திருக்கும். ஓகேவா? இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில், நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டாபிக் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.